பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். லயலா கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை மற்றும் பிறதுறை மாணவர்கள் பங்கேற்றிருக்கிற தமிழ் பேரவை தொடக்க விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கிற கல்லூரியினுடைய துணை முதல்வர் நாகேஷ் சர்மா அவர்களே, என்னை அன்போடு அழைத்து இங்கே பேச வைத்திருக்கிற தமிழ்துறை தலைவரினுடைய மாணவர் சேவியர் அவர்களே, நல்லதொரு வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய பேராசிரியர் தங்கவேல் அவர்களே, நல்ல வரவேற்பு நடனம், நல்ல தமிழ்தாய் வாழ்த்து என மாணவர்கள் மிகச்சிறப்பாக இங்கே தங்களுடைய பன்முக ஆற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய இந்த லயலா கல்லூரி மாவட்டங்களினுடைய எல்லையிலே இருந்தாலும் மிகச்சிறந்த மாமனிதர்களை உருவாக்குகிற கல்லூரியாக கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளில் அலையலையாக பல்வேறு மாணவர்களை தந்து கொண்டிருக்கிற இந்த நிறுவனத்திலே இன்றைக்கு நான் உரையாற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பயிலுகிற இந்த லயலா கல்லூரியை இயேசு சபையினர் நடத்துகிறார்கள். உலகம் முழுவதும் விளிம்பு நிலை மனிதர்கள் முன்னேற்றத்திற்காக உழைப்பவர்கள் இந்த இயேசு சபையினர். கிட்டத்தட்ட 160க்கு மேற்பட்ட நாடுகளிலே 20,000க்கு மேற்பட்டவர்கள் பல நூறு நிறுவனங்களை நடத்துகிறார்கள். லயலா என்கிற அந்த பெயர் சொல் கூட ரொம்ப இன்றைக்கு தமிழகத்தில் வீச்சு வாய்ந்த பெயர் சொல்லாக இருக்கிறது. நான் எத்தனையோ கல்லூரிகளுக்கு பேசுவதற்காக முகநூல்ல போட்டிருக்கிறேன். இந்த 3 எழுத்து மூலமந்திரத்தை பார்த்த உடனே பல பேரும் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள். ஆகினால் நண்பர்களே, நீங்கள் இந்த லயலாங்கிற நிறுவனம் இருக்கிறதே, அந்த லேபிள் இருக்கிறதே, அது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வாய்ப்புகளை பெற்றுத்தரும். அதில் ஒன்றும் உங்களுக்கு ஐய வேண்டியதில்லை. அத்தகைய இந்த நிறுவனத்தில் நீங்கள் படிக்கிறீர்கள் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையலாம் நண்பர்களே. நம்முடைய கல்லூரியினுடைய அதிபர் தந்தை அவர்கள் மற்றும் கல்லூரியினுடைய செயலர் தந்தை அவர் ஏற்கனவே மதுரை மாநிலத்தினுடைய தலைவராக இருந்தபோது விளிம்பு நிலை மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்தவர். மிகச்சிறந்த இயற்பியல் வல்லுநர், நாடு பற்றக்கூடிய மிகச்சிறந்த அறிஞர். அதே போலவே உங்களுடைய கல்லூரி முதல்வர் மற்றும் இங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், இந்த நிறுவனத்தினுடைய தூண்களாக விளங்குபவர்கள், தமிழ் துறையிலே விளங்குகிற என்னுடைய மாணவர்கள், மற்ற நண்பர்கள், எதிரில் இருக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கிறேன் நண்பர்களே. இந்த பேரவைக்கு பெயர் வீரமாமுனிவர் தமிழ் பேரவை. அவர் யார்? அந்த வீரமாமுனிவர் எங்கேயோ இத்தாலியில் பிறந்து இங்கே வந்து தமிழிலே அதற்கு முன்னர் நிகழ்வுகள் தான் இருந்தன. தமிழ் அகராதி மோனோலிங்கோ டிக்ஷனரி என்கிற நிலையில நம்முடைய சதுராதி என்கிற ஒன்றை அவர் தந்துவிட்டு சென்றார். அவர் காலத்தில் இந்த எழுத்துக்கள் எழுதுவதற்கு சிரமமாக இருந்தபோது எகரத்தில் புள்ளி வச்சா குறில், இப்போ இருக்க குறியில் போட்டால் நெடில்ங்கிற நிலைமை இருந்துச்சு. அதை மாற்றி அமைத்தார். இன்றைக்கு கடற்கரையில் வீரமாமுனிவருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர் ஒரு இயேசு சபை பாதிரியார் என்பதால் இல்லை, அவர் தேம்பாவணி எழுதினார் என்பதால் இல்லை, அவர் திருக்காவலூர் கலமகம் எழுதினார் என்பதால் இல்லை நண்பர்களே. அவர் தமிழை அகராதி கொடுத்தது மட்டுமல்ல, தமிழ்ல முதல் பரமார்த்த குருகதைன்னு ஒரு சிறுகதையை அறிமுகப்படுத்தியது மட்டுமில்லை நண்பர்களே, தமிழ்ல அவர் பல நுட்பங்களை தந்திருக்கிறார். அதை நம்ம மிக கவனப்படுத்தணும். மல்டிலிங்குவல் டிக்ஷனரி சொல்லுவார்கள், பன்மொழி அகராதி, போர்ச்சுகீஸ் தமிழ் பிரெஞ்சு அகராதி அவர் தந்திருக்கிறார், போர்ச்சுகீஸ் தமிழ் அகராதி தந்திருக்கிறார், இருமொழி அகராதி, மும்மொழி அகராதி என்றெல்லாம் தமிழ்ல பல்வேறு அகராதிகளை தந்திருக்கிறார். பல்வேறு துறைகளை தமிழ்ல அறிமுகப்படுத்திய காரணத்தினாலே தான் இவற்றையெல்லாம் நல்ல மணிமொழி சூட்டியது போல உலகத்திற்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தினார். லத்தீன் மொழியில அர்த்தப்பாலையும் பொருட்பாலையும் மொழிபெயர்த்து மேலை நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தினார். நீங்க ரஷ்ய நாட்டறிஞர் டால்ஸ்டாய் வீரமாமுனிவருடைய திருக்குறளை படித்து பார்த்துவிட்டு தான் காந்திக்கு பல கருத்துக்கள் எழுதுகிற போது காந்தி கேட்கிறார், இவ்வளவு உயர்ந்த சிந்தனைகளை நீங்கள் எங்கே படித்தீர்கள் கேட்டப்போ, உங்க இந்தியாவில் தமிழ் மொழி இருக்கு, அந்த மொழியில திருவள்ளுவர்னு ஒருத்தர் இருக்காரு, அதை இந்த மாதிரி பெஸ்கின்னு ஒருத்தர் மொழிபெயர்த்து இருக்கிறார், அதுல இருந்துதான் படித்தேன், நீங்கள் முதலில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய திருக்குறளை படியுங்கள் என்று மகாத்மா காந்தியடிகளுக்கே திருக்குறள் வீரமாமுனிவரால் தான் அறிமுகமானது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நண்பர்களே. அத்தகைய அறிவு சான்றாக விளங்கிய வீரமாமுனிவர் பெயராலே அமைந்திருக்கிற இந்த தமிழ் பேரவை தொடங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. எனக்கு இங்க மேடையில மகிழ்ச்சியாக இருந்தது.
மற்ற கல்லூரிகள் எல்லாம் கூட இந்த மாதிரி இருக்காது. இங்கே கலைத்துறைக்கு, விளையாட்டுத்துறைக்கு, இன்னும் பல்வேறு துறைகளுக்கு மாணவர்களை பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களை எல்லாம் கௌரவப்படுத்தி பெருமைப்படுத்தி நீங்கள் எல்லாம் இந்த ஆண்டு சிறப்பாக வேலை செய்ய வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு மாணவனுடைய ஆளுமையை மேம்படுத்துகிற முறை இதுதான். எப்படி அவன் செயல்பட வேண்டும் என்பதை ஊக்கப்படுத்துவது இப்படித்தான். மேடை கலைத்தவர்களை எல்லாம் பெருமைப்படுத்தி நீங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வரும் உங்களுடைய கல்லூரி பொறுப்பாளர்களும் செய்திருக்கிறார்கள். அது உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் பல கல்லூரிகளுக்கு பேச சென்றிருக்கிறேன். இது போன்று ஒரு தமிழ் பேரவையில மாணவர்களை ஊக்கப்படுத்திய நிகழ்ச்சியை நான் பார்த்ததில்லை நண்பர்கள். வீரமாமுனிவரை பொறுத்தவரை ஒரு நல்ல கவிஞர். அவருடைய கவிதைகள்ல நல்ல உருவகங்கள் இருக்கும். இறைவனை வழங்குறப்ப அறக்கடல் நீயே, அருட்கடல் நீயே, கருணாகரன் நீயே, திறக்கடல் நீயே, அந்த கவிதை போய்கிட்டே இருக்கும் நண்பர்களே. தாயும் நீ, தந்தையும் நீ, அனைத்தும் நீயே என்றோ என்றெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பாங்கு அவரிடம் நிறைய இருந்தது. அறிஞர் அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிகளுக்கு எழுதிய கடிதம் புகழ்பெற்றதை 20 தொகுதிக்கு மேல வந்திருக்கின்றன. ஒரு கடிதத்தை எழுதுகிற போது எழுதுவார், தமிழ் எப்படி இசைக்கருவிகள் இருக்கின்றன உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு தேம்பாவின் நூல் எழுதியிருக்கிறார். அதுல இந்த இசைக்கருவிகளை பற்றியெல்லாம் அவர் பட்டியல் தந்திருக்கிறார் என்கிற போது இந்த கவிதையை எடுத்து சொல்லுவார் நண்பர்களே. முடுகு முரசொல்லி, முடுகு முளவொல்லி, முடுகு முழங்கொல்லி, முடிவிலா கடுகு பறையொல்லி, கடுகு களமொழி, கடுகு கடமொழி கனிவேடா, தொடுகு குழலொலி, தொடுகு குரலொலி, தொடுகு துதியொலி, படுகு முகிலொலி, படுகு கடலொலி, படுதலின மனமாயது. அந்த வளனுக்கும் மரியாளுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்தில் இசைக்கருவிகள் முழங்குகின்றன. இந்த இசைக்கருவிகள் எல்லாம் அங்க யூதர்கள்ட்ட கிடையாது. தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு திருமணத்தை எழுதுவது போலவே அத்தகைய எதையுமே கூர்ந்து நோக்குகிற, சிறப்பாக கவிதையை எழுதுகிற நம்முடைய வீரமாமுனி அவர்களுடைய பெயரால் அமைந்திருக்கிற இந்த தமிழ் பேரவை என்பது உண்மையிலேயே இன்னைக்கு தமிழகம் அவரை போற்றி வணங்குகிறது. 1726 தேம்பாவணி எழுதினார். 300 ஆண்டுகளுக்கு மேலே, 380 ஆண்டுகளுக்கு மேலே நாம் அதை பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். கம்பனோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள், சீவக சிந்தாமணியோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள் என்றால் உண்மையிலேயே வீரமாமுனியருடைய கவிதைகள் நம்முடைய உணர்வுல கவிந்த கவிதைகளாக நம்மாலே பார்க்க முடிகிறது நண்பர்களே. இங்கே மிகச் சிறப்பான காணொளி ஒன்றை நம்முடைய நண்பர்கள் தயார் செய்து வெளியிட்டிருந்தார்கள். உண்மையிலேயே அந்த லெமூரியா எனப்படுகிற குமரிக்கொண்டம், அங்கிருந்த பெருவளநாடு, இன்னும் அங்கிருந்த மற்ற பெருமைகளை எல்லாம் இங்கே காட்சிப்படுத்தி காட்டினார்கள் மாணவர்களுக்கு. தமிழ்நாட்டில் நண்பர்களே ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே வேந்தர்கள் எல்லாம் கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் நீங்கள் தமிழ் இலக்கிய வரலாறு படித்திருப்பீர்கள். நீங்க ஒரு நல்ல செவியல் இலக்கியம், ஒரு நல்ல இலக்கியம் எப்படி இருக்கணும்னா, ஒரு ஐடியல் லிட்ரேச்சர் என்பது ஒரு மனிதனை நெறிப்படுத்துவதாக இருக்கணும். அந்த காலத்திலே கடவுள் வாய்ந்த பெருவெளிதின்னு ஒரு மன்னனும் புலவனுமாக இருக்கிறவர்கள் எழுதுகிறான் நண்பர்களே. இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? இவர்கள் புகழியனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகு உடன் வரினும் கொள்ளவர். உலகத்தை பூரா கொடுத்துட்டு எப்ப அந்த அக்கிரமத்தை பண்ணிட்டா என்ன செய்ய மாட்டான், புகழ்னா உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டான். நண்பர்களே, இப்படி ஒரு சமூகத்தை 4-5 ஆண்டுகளாக செதுக்கி செதுக்கி வந்திருக்கிற காரணத்தினாலே தான் இன்றைக்கு தமிழ்நாடு பண்பாட்டில் உயர்ந்த சிறந்த குடும்ப நிறுவனத்தை பெற்ற, அறிவு சான்ற சான்றோர்களை பெற்றிருக்கிற ஒரு சமூகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கல்லூரியில் இவ்வளவு பேர் படிக்கிறீர்கள். இந்த பகுதியில கல்வியை பற்றிய விழிப்புணர்வு இயல்பாக மக்களுக்கு வந்திருக்கிறது. இது எப்படி ஒரு நாள் 2 நாளில் வந்ததா? இல்லை இல்லை நண்பர்களே, ஒற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முடியாது கற்றல் நன்றே. உன்னுடைய ஆசானுக்கு நீ உதவி பண்ணியாவது போய் கல்வியை படிச்சுக்க. ஏன்? அதனால என்ன பயன்? ரொம்ப நுட்பமா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்லுவான் நண்பர்களே. அது சொல்லுகிற போதே மூத்தோன் வருகை என்னாது, அறிவுடையோனாது அரசன் செல்லும். ஏஜ் சீனியாரிட்டி கிடையாது, நாலேஜ் சீனியாரிட்டி தான். ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது, அங்கே ஒரு கடைநிலை ஊழியர் இருக்கிறார், 50 வருஷமா அங்கேயே பணியில் இருக்கிறார். அதனால நீங்க நாளையிலேருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்னு சொல்ல மாட்டாங்க. 25 பையன் ஒருத்தர் ஆட்சி பண்ணி முடிச்சுட்டு வந்து அவர் தான் ஆக்குவாங்க. அப்ப அறிவுடையவன் யாரு அரசுன்னு சொல்லும். அதற்காகவாவது படி. தாய் தன்னோடு பிறந்த பிள்ளைகளை வேறுபடுத்தி பார்க்க மாட்டாள். ஆனால் கற்றவன்பால் அவருக்கு அன்பு மிகுதியாக இருக்கும். அப்போ
10 திங்கள் சுமந்த தாய் உன்னை வேறுபடுத்தாமல் பார்க்க வேண்டுமேயானால் நீ நன்றாக படிக்க வேண்டும் என்று எப்போ சங்கம் காலத்திலேயே செவியல் காலத்திலேயே நம்மவர்கள் சொல்லி சென்றிருக்கிற ஒரு தன்மையை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். நாடு எப்ப சிறப்பாக இருக்கும், அது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நாடா கொன்றா காடா கொன்றா. நாடுன்னா மருதம், காடுன்னா முல்லை, அவளா கொன்றா மிசையா கொன்றா. குறிஞ்சி நிலம் அவள்னா, மிசைனா அவள்னா நெய்தல் நிலம். அது நெய்தல் நிலமா குறிஞ்சி நிலமா மருத நிலமா முல்லை நிலையமா என்பது இல்லை. அங்கே வாழ்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள், குறிப்பாக ஆளுமை மிகுந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள். அங்க ஆடவர்கள் சொல்லுவோம். ஆடவர்னா மேல்ங்கிற மீன் இல்லை. those who are ruling the country is called ஆடவர். ஆளுமை அப்படின்னாவே ரூலிங் தான் அன்றைக்கு. அப்ப எப்படி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே, என் நாடே என் நானிலமே, உன்னை ஆள்பவர்கள் நன்றாக இருந்தால் நீ அங்கே நன்றாக இருப்பாய் என்றெல்லாம் ஒரு குறிக்கோள், ஒரு லட்சிய கவிதைகளை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அவைத்தான் நம்மிடம் உணர்விலே கலந்த கவிதைகள். நிறைய இங்க ஆண் மாணவர்கள் பெண் பிள்ளைகளை பார்க்குறேன். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சிறப்பாக பிள்ளைகள். நம்ம ஒரு பெண் வந்து நாட்டியம் கூட ஆடினாங்க. தமிழ் 2000 ஆண்டுகளாக அப்படியே உயிரோடு இருக்கிறது. அந்த இலக்கண பண்பு மாறாமல்ங்கிறதுக்கு அந்த பாடலில் ஒரு வரி வரும். கண்ணோடு காண்பதெல்லாம் கண்களுக்கு சொந்தமில்லை. அந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒடுங்கிற வேற்றுமை இருக்கும். புத்தகத்தோடு ஆசிரியர் வந்தார். ஆமா, அந்த ஒடுங்கிறது வந்து நாங்கள் உடனிழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அது கண்ணுக்குள் மணியானாய் அப்படிங்கிறது தான் கண்ணோடு மணியானாய். இது செவ்வியல் காலத்து கூறு. ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒடு உருவு இடப்பொருண்மையில வந்தது, உடனிழ்ச்சி பொறுமையில இல்லை. ஆனால் 2000 அல்லது 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் அந்த இலக்கண கட்டமைப்பு, அந்த கிராமட்டிக்கல் ஃபார்ம் மாறாமல் இன்றைக்கும் இருக்கிற மொழி தமிழ் என்பதை மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த வகையில நமக்கெல்லாம் பல்வேறு லட்சியங்களை இந்த கவிதைகள் தந்து சென்று இருக்கின்றன. வினையே ஆடவருக்கு உயிரே. ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஆடவனுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அவன் செய்கிற தொழில், அவன் செய்கிற வேலை உயிர். வானுதல் மனைவி மகளிருக்கு ஆடவர் உயிரே. அந்த காலகட்டத்தில் பெண்கள் பணிக்கு செல்வதில்லை. எனவே ஆடவர் உயிர் என்கிற காலம் இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு பல வீடுகளில் பெண்கள் மட்டுமே பணிக்கு செல்கிறார்கள். அப்படியானால் யார் பணிக்கு செல்கிறார்களோ அவர்கள் தான் அந்த குடும்பத்துக்கு உயிர் என்கிற சிந்தனையை நாம மிக நுட்பமாக பார்க்கிறோம் நண்பர்களே. அதே போலவே ஒரு நாட்டை ஆளுபவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் முன்னாடியே சொன்னோம். நெல்லும் உயிர் என்றே நீரும் உயிர் என்றே மன்னன் உயர்த்தே மலிர்தலை உலகம். இந்த உலகம் நண்பர்களே, இது போன்ற உயர்ந்த மெய்யியல், உயர்ந்த குறிக்கோளியல் சிந்தனைகளை பெற்ற கவிதை தான் நம்முடைய செவ்வியல் கவிதை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்படி அந்த மரபில அடுத்து ஒரு காலம் மாறுகிறது. நீங்க அந்த காலகட்டத்திலேயே மிகச்சிறந்த காதல் கவிதைகள் தமிழ்ல இருந்தன. தமிழ்ல வந்து அக இலக்கிய மாதிரி ஒரு சிறந்த இலக்கியத்தை பார்த்து விட முடியாது நண்பர்களே. ஆமா, ஒரு தலைவன் பேசுகிறான். நான் ஏன் கார்காலம் வருவதற்கு முன்னையே வீட்டுக்கு வந்து விட்டேன் தெரியுமா? பொருளுக்காக நான் பிரிந்து சென்றிருந்தேன். நான் சென்று அந்த முல்லை நிலத்தில் பார்த்தேன். அங்கே உன்னை போலவே மயில்கள் ஆடின. உன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய நறுமணம் போல அங்கே முல்லைப்பூக்கள் மலர்ந்து இருந்தன. உன்னை போல மருந்து மருந்து மான்கள் பார்த்தன. மான் போல நீ மருந்து பார்த்தாயின்னு சொல்லல. பிற்காலத்துல அணியில எதிர்வனை அணியப்பா. ஆமா, அதனால நின்னை உள்ளி வந்தனன், உன்னை நினைந்தே நான் மீண்டு வந்து விட்டேன். நல்லுதல் அறிவை காரினும் நிறைந்தேன். அந்த மேகத்தை விட நான் வேகமாக ஓடியிருந்தேன். அப்ப அந்த கவிதை நுட்பமா படிக்கிறோம் நண்பர்களா. 492 நின்னே போலும் மஞ்சையால நின் நன்னுதல் போலும் முல்லை மலர நின்னே போல மாமருண்டு நோக்க நின்னே உள்ளி வந்தனன் நன்னுதல் அறிவை காரினும் நிறைந்த. ஒரு 4 வரிக்குள்ள எவ்வளவு நுட்பமான செய்திகளை சொல்லுவதாக அந்த கவிதை இருக்கிறது. அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது, பொய் பேசுபவனுடைய ஊரிலே மழை பெய்யாது. அதனால்தான் நல்லார் ஒருவர் ஊரலே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை அப்படிங்கிற பிற்கால கவிதை ஒன்று வந்திருக்கும் நண்பர்களே. அந்த தலைவி அதை பார்க்கிறாங்க. வந்தனேன்னு சொல்லிட்டு போனா அவன் திரும்பி வரல. பொதுவா தலைவனை பற்றிய உயர் சிந்தனைகள் அந்த அக இலக்கியங்கள் இருந்தன. நின்ற சொல்லர் 2 எழுத்து தான் நண்பர்கள். என் தலைவன் இருக்கிறானே கொண்ட கொள்கையிலிருந்து மாறாதவன். என் தலைவன் இருக்கிறானே உன்னை நான் மனம் செய்து கொண்டே கொள்வேன்னு சொல்லவன் திருமணம் செய்து கொள்வான். நின்ற சொல்லர் 2 சொற்கள் தான் நண்பர்களே. நீதிதோறும் இனியர்.
அது என்ன இனியர் தெரியுது, அது என்ன நீண்டு தோறும். நான் நினைக்கிற போதெல்லாம் என்ற நெஞ்சத்துக்கு இன்பம் தருபவன் நின்ற சொல்லர் நீடுதோறு இனியர் என்கிற அந்த 4 சொற்கள்ல எவ்வளவு நுட்பமான கவிநயத்தை திணித்து இவர்கள் சொல்லி இருக்கிறார். அதனால தான் நான் சொல்லுவேன் நண்பர்களே, செவ்வியல் கால கவிதைகள் செறிவு மிகுந்த கவிதைகள், செவ்வியல் கால கவிதைகள் மீண்டும் மீண்டும் படிக்க தூண்டுகிற கவிதைகள். நீங்க ஒரு தினத்தந்தி பேப்பரை படிச்சு தூக்கி போட்டுற மாதிரி அந்த 8 தொகை 10 பாட்டு இந்த 41 செவ்வியல் நூல்களை நான் தூக்கி போட்டுவிட முடியாது நண்பர்களே. இந்த தலைவி பார்க்கிறாள் பக்கத்து மலைய, அங்க அருவி வீழுகிறது, வெள்ளை வெளியேறு வெள்ளி வீசுவது போல ஒளி வீசுகிறது அந்த மலை. இலங்கும் அறிவித்தே இலங்கும் அறிவித்தே. அவன் ஊர்ல மழை பெய்யுதே, அவன் ஊர்ல அருவி வருதே, அவன் ஊர்ல மழைலாம் அப்படி வெள்ளி மாதிரி வெள்ளவிலேன்னு இருக்குதே, இலங்குகிறதே. இலங்கும் அருவி எப்படி அப்படி இருக்கலாம்? அவன் பொய்காரனாச்சே, அவன் நேர்மையான இல்லையே. வானின் இலங்கும் அறிவித்தே தான் முற்ற சூழ் பேனான். தான் சொன்ன அந்த சொல்லிலிருந்து இவன் மாறி இருக்கிறான். அவர் ஊர்ல இந்த மாதிரி அருவி இருக்கலாமா என சொல்லுகிற போது நண்பர்களே, நாம் மிக நுட்பமாக கவனிக்கிறோம். ஒரு உணர்வை தொடுகிற கவிதை, ஒரு உணர்வுல கலக்கிற கவிதை என்பது நண்பர்களே மிக எளிய தொடர்கள், மிக நுட்பமாக பேசுகிற பாங்கு. ஒரு சாதாரண ஸ்டாண்டர்ட் டைலக்டருக்கு லிட்டரரி டைலக்டருக்கு என்ன வித்தியாசம்? அடிக்கடி எளிமையா ஒரு கருத்தை சொல்றது ஒன்று நண்பர்களே. சீதையை கண்ணால் பார்த்தேன் அப்படின்னா அது ஸ்டேட்மெண்ட், அது ஒரு ஸ்டாண்டர்ட் டைலக்ட். ஆமா, அதையே முதல்ல பயனிலையை போடுவான். கண்டு என்னதால பார்த்த? கண்களால். யாரை பார்த்த? கற்பிணிக்கு இனியை. அவ கற்புக்கே அவளை பார்த்தோன்னா இனிமை ஏற்படுகிறது. அப்போ கண்டேன் கண்களால் கற்பிணிக்கு இனியை என்கிற போது அது கவிதையாகிறது நண்பர்களே. ஒரு புறநானூறு 175வது பாட்டு நண்பர்களே, எந்தை வாழி ஆதனுங்க. அடுத்த 2வது வரி நண்பர்களே, என் நெஞ்சம் திறப்போர் நிற்காண்புவரே. ஒருத்தன் நெஞ்ச பிளந்து பார்த்தானா அங்க ஓ உருவம் தாயா தெரியும் ஒரு புலவன் ஒரு மன்னனை பார்த்து சொல்லுகிறான். அப்போ நான் உன் நெஞ்சத்தில் இடம்பெற்றிருக்கிறேன்னு சொல்லல, நீ என் நெஞ்சத்தில் இடம்பெற்றிருக்கிறாய். சில நேரங்களில் நம் ஆட்கள் கூட ரொம்ப எளிமையா இந்த கவிதையை பேசுவார்கள். ஆமா, நீ இங்கு நலமே நான் அங்கு நலமா, நீ இங்கு சுகமே நான் அங்கு சுகமாம்பா. நான் எப்போ உன்னை நினைச்சிட்டு இருக்கேன்னு அந்த கவிதை சொல்லல. ஆமா, நீ என்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு அந்த கவிதை கேட்கல. நீ இங்கு சுகமாக இருக்கிறாய், நான் அங்கு சுகமாக இருக்கிறேனா என்கிற போதே அந்த உணர்த்து முறையில அந்த கவிதை தருகிற கருத்தை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்படி இந்த செவ்வியல் காலத்து புறக்கவிதையாக இருந்தாலும் சரி, அகக்கவிதையாக இருந்தாலும் சரி, அந்த காலத்துல பல்வேறு நுட்பங்கள் இந்த கவிதைகளிலே பேசப்பட்டிருந்தன. அப்போ இவர்களெல்லாம் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தார்கள்? ஒரு கவிதையில ஒரு தோழி தலைவனை நக்கல் அடிக்கிறாள் நண்பர்களே. ஆமா, வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே. என்னுடைய தோழி வேப்பங்காயை கொண்டு வந்து உன்ட்ட கொடுத்தா எப்போ? பிஃபோர் மேரேஜ், திருமணத்துக்கு முன்னாலே, நீ காதலித்த காலத்துல. அப்பெல்லாம் என் காதலி உனக்கு, என்னுடைய தோழி உனக்கு இனிமையானவளாக தெரிந்தால், வேம்பின் பைங்காய் என் தோழி தரினே தேன்பூங்கட்டி என்ற நீர். தேன்கட்டி மாதிரி இன்னைக்கு இந்த வேப்பங்கான்னு சொன்னடா. இனிய கல்யாணத்துக்கு அப்புறம் இப்ப என்னாச்சு? பாரி பரம்பின் பனிச்சுமை தண்ணீர். பாரியினுடைய பரம்பு மலையில தெளிந்த பசுமையான குளிர்ந்த தையீத்தங்கள் தண்ணியை தெரியணும். தை மாசத்துல குளிர்ந்து இருக்கிற தண்ணீர், அப்படி ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி மாதிரி அதை கொடுத்தாலும் வெய்ய உரைக்கை பண்றது. என்னது இவ்வளவு சுடுது அப்படிங்கிற? அப்போ இனித்தது இப்பொழுது, அன்றைக்கு கூவல் நீர் கூட உனக்கு இனித்தது, இன்றைக்கு இனிய நீர் கூட கசக்கிறது. இதுதான் உன்னுடைய அன்பினுடைய தன்மையா? நீ இப்படியெல்லாம் பிரிந்து செல்லலாமா என கேட்கிற போது நண்பர்களே, அப்போ இந்த செவ்வியல் கால கவிதைகள் நம்முடைய உணர்வுல கலப்பதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கின்றன என்பதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அதே போலவே பிற்காலத்து கவிதைகளையும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நண்பர்கள் எனக்கு இங்க தலைப்பு கொடுக்கிற போதே உணர்வில் கலந்த கவிதைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தந்தார்கள். அந்த அடிப்படையில நீங்க இடைக்காலத்துல கலிங்கத்துப்பர்ணின்னு ஒரு நல்ல இலக்கியம், அதற்கு முன்னால காப்பிய காலத்துல சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த நூல்கள் எல்லாம் பல்வேறு நுட்பமான தன்மைகளை, பல்வேறு சிந்தனைகளை நமக்கு ஊண்டி தருவனதாக இருக்கின்றன. நீங்க கண்ணகியை கோவலன் பாராட்டுகிறாங்க. மாசரு பொண்ணே, வலம்புரி முத்தே, காசருகிறையே, கரும்பே, தேனே. அப்ப அந்த
அடுக்கு உருவகத்தை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா மிழுத என்கோ என்றெல்லாம் இப்படி இனிய கவிதைகள் எப்போதும் அது முற்காலத்தில் இருந்தாலும் சரி, பிற்காலத்தில் இருந்தவையாக இருந்தாலும் நமக்கு இனிமை தருவனவாக இருக்கின்றன என்பதை நாம் கவனத்தில் நுட்பமாக கொள்ளுகிறோம் நண்பர்களே. அந்த வகையில இந்த கவிதைகள் எல்லாம் காலந்தோறும் நிலைத்து நிற்கிற கவிதைகளாக இருக்கின்றன. கல்வெட்டுப்பள்ள ஒரு போர்க்களம், இங்கேருந்து ஒரு தலைவி போகிறார். தன்னுடைய தலைவனுடைய தலை ஒரு பக்கம் கிடக்கு, தோல் ஒரு பக்கம் இருக்கு. பார்த்துட்டு சொல்றா, ஆமா ஒரு தடக்கை வாழ் எங்கே, மணி மார்பெங்கே, அவன் கையில வாழ் வச்சிருப்பானே அந்த வாழை காணா, அந்த வாழ் இருந்த கைகளை காணவில்லை, மார்பு எங்கே, போர் முகத்தில் எவர் வரையினும் புறங்கொடாத பருவையில தோல் எங்கே, ஆற்றல் வாய்ந்த வீரம் போன்ற தோள்களை காணவில்லை, அவை எங்கே விட்டுண்டு கிடக்கின்றன எங்கே என்று பயிரவியை கேட்பாளை காண்மீன் காண்மீன். அப்படியானால் நண்பர்களே, கவிதைகள் வீரத்தை சொல்லுகிற போதும் இனிக்கின்றன, உணர்வை தொடுகின்றன. கண்ணின் கடைப்பாவை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரனுக்கு மாமலையும் ஒரு கடுகான் என காதலை பேசுகிற போதும் உணர்வை தொடுகின்றன. நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். பெருமிதம் பேசுகிற போது இன்னும் இந்த கவிதைகள் நம்முடைய உணர்வை தொடுவதாக அமைகின்றன. மிக நுணுக்கமாக பார்க்கிறோம். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா, எலியன உணவு இகழ்ந்தவர் நான புலி என புறப்படு, சிம்முட் பறவையே திருப்பு முகம் திறவிழி, கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து புலன்கள் அடக்கி தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்றான்படி வழி வழி வந்த உன் மரத்தனம் அங்கே, சிம்மு புறவையே திருப்பு முகம் திறவிழி என பெருமிதத்தை பாவேந்தன் சொல்லுகிற போதும் நண்பர்களே, அந்த கவிதை நம்முடைய உணர்வை தொடுகிறது. நீங்க இந்த சிறந்த கவிதைகள் என்பவை வீரத்தை பேசுகிற போதும் இருக்கும், பெருமிதத்தை பேசுகிற போதும் இருக்கும், மிகச்சிறந்த அவலத்தை சொல்லுகிற போதும் இந்த கவிதைகள் நம்முடைய நெஞ்சத்தை தொடுவனமாக இருக்கிறத நாம் நுட்பமாக கவனிக்கலாம் நண்பர்களே. நேரு மன்னர் இறந்து விட்டார். கண்ணதாசன் நீண்ட கவிதை ஒன்று எழுதுகிறான், அவல கவிதை. அவலமும் நம்முடைய உணர்வை தொடும். அந்த கவிதைக்கு உரையெல்லாம் வேண்டியதில்லை. சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே, கூறிய விழிகள் எங்கே, குறுநகை போனதெங்கே, நேரிய பார்வை எங்கே, நிமிர்ந்த நன் நடைதான் எங்கே, நிலமெல்லாம் வணங்கும் தோற்றம் நெருப்பிலே விழுந்ததிங்கே, அம்மம்மா என் சொல்வேன், அண்ணலை தீயிலிட்டார், இல்லை இல்லை அன்னையை தீயிலிட்டார், பிள்ளையை தீயிலிட்டார், தீயவை நினையா நெஞ்சை தீயிலே எரிய விட்டார், பச்சை குழந்தை பாலுக்கு தவித்திருக்க பெற்றவளை என்ற பெருமான் அழைத்து விட்டான், வானத்தில் வல்லூர் வட்டம் விடும் வேளையில செய்கிலியை கொன்றுவிட்டு சேவிலியை தவிக்க விட்டு தாய்கிலியை கொன்று விட்டான். சாவே உனக்கு ஒரு நாள் சாவு வந்து நேராதோ, சஞ்சலமே நீயும் ஒரு சஞ்சலத்தை காணாயோ, தீயோ தீயே உனக்கு ஒரு நாள் தீமுட்டி பாரோமோ, தெய்வமே உனையும் நாம் தேம்பி அளவையோமோ, ஐயையோ காலமே ஆண்டவனே எங்கள் துயர் ஆறாதே ஆறாதே, அழுதாலும் தீராதே, நேரு மறைந்தார் இல்லை இல்லை நேர்மைக்கு சாவே இல்லை. நண்பர்களே, இந்த கவிதையில சோகம், அவலம், அரசியல் சூழல், அன்னைக்கு சீனா படையெடுக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் இந்த செய்கிலியை தரிக்க விட்டு தாய்கிலியை கொண்டு விட்டாய், வானத்தில் வண்டூர் வட்டமிடும் வேளையில என்றெல்லாம் அந்த சீன நாடு அந்த போர் தொடுத்து வந்த காட்சியை கண்ணதாசன் கவிதைப்படுத்துகிற போது கிட்டத்தட்ட 1964 நேரு பெருமானார் இறந்து போனார். அன்றைக்கு கண்ணதாசன் எழுதிய கவிதை இன்றைக்கும் நம்முடைய உணர்விலே அந்த கவிதை கலந்து நம்முடைய சிந்தனையை ஒரு மாதிரி தொடுகிற ஒரு தன்மையை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அப்போ கவிதை என்பதற்கு காலம் இல்லை. 5000 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்பட்ட கவிதையும் நம்முடைய உணர்வுல கலந்திருக்கும். இன்னும் எந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் சரி நண்பர்களே, இன்னைக்கு சாதாரணமா புது கவிஞர்கள் கூட நிறைய எழுத ஆரம்பித்து விட்டார்கள். ஆமா, சாதாரணமா இன்றைக்கு இணையதளத்துல பாத்தீங்கன்னா கூட புது புது கவிதைகளாக பேசுவதை பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த மாதிரி கவிதைகளை எழுதுகிற போது அதற்கு வைரமுத்து மாதிரி, கண்ணதாசன் மாதிரி பெரிய கவிஞர்கள்லாம் இருக்கும்னு அவசியம் இல்லை. நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஒரு தினத்தந்தியில வந்த கவிதை, நல்ல காதல் கவிதை. எத்தனை முறை சொல்வது, எத்தனை முறை சொல்வது, தண்ணீரிலே குளிக்காதே என்று ஜலதோஷம் பிடித்துக் கொள்வது என் இதயம் அல்லவா. அவள் தண்ணீரை குளிச்சா இவன் இதயத்தில் ஜலதோஷம் பிடிச்சிருக்கான். ஒரு கவிதைக்குள்ள எவ்வளவு எளிமையா இவர்கள் சொற்களை வைத்துக் கொண்டு இவர்கள் ஆடுகிறார்கள் பார்க்கிறோம்.
ஒரு முறை ஒரு கல்லூரி மாணவன் எழுதிய கவிதை நண்பர்களை, இந்தியா தீபகற்பம். நமக்கு தீபகற்பம்னா 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் தீவு அப்படின்னு சொல்லிடுவோம் உடனே. அவன் எழுதுகிறான் நண்பர்களே, இந்தியா தீபகற்பம், 3 பக்கம் கடனாலும் ஒரு பக்கம் வட்டியாலும் சூழப்பட்டது. 3 பக்கம் கடனாலும் ஒரு பக்கம் வட்டியாலும் சூழப்பட்டது. இதாவது பரவாயில்ல நண்பர்களே. ஒரு புது கவிஞன் எழுதுறான், அலுவலகங்களில் எழுதி வைத்திருப்பார்கள் தள்ளு. அந்த தள்ளு இருக்குதே, எல்லாத்துக்கும் பணம் கொடுத்தாதான் வேலை நடக்கும். காசு கொடுக்காவிட்டால் தூசு கூட இங்கே நகராது. அப்ப இங்கே எல்லாம் ஊழமயமாகிவிட்டது. ஒருத்தர் 2 வரியில் சொன்னான் நண்பர்களே, இவர்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறார்கள் சொல்லல, அலுவலகத்தில் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறான் சொல்லல. 2 வரி நண்பர்களே. உருவகத்தில் சொன்னான். என்ன சொன்னா தெரியுமா நண்பர்களே? இங்கே இங்கே எந்த நாயும் சைவம் இல்லை. இந்த அலுவலகத்தில் எல்லா பையனும் ஊழல் பண்றான்னு அவன் சொல்லல. இந்த அலுவலகத்தில் எங்க போனாலும் கை நீட்டுறாங்கன்னு சொல்லல. எதற்காலும் 20, 30, 40 விழுக்காட்டு நான் தின்னுட்டு போறாங்கிறத சொல்லல. இங்கே எந்த நாயும் சைவம் இல்லைன்னு நான் பாருங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப கவிதைக்கு அந்த ஊழலை பற்றி பேசுகிற போது கூட ஒரு வீச்சு இருக்கிறது. அது சில சொற்கள்ல அதை நமக்கு சுட்டி காட்டுறதை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. இதெல்லாம் பெரிய பெரிய கவிஞர்கள் சொன்ன கவிதைகள் இல்லை நண்பர்களே. சாதாரணமாக நம்முடைய மாணவர்கள் எழுதுகிற கவிதைகளாக பார்க்கிறோம். ஆமா, ஒரு நல்ல கவிதை ஒன்று, ஒரு தாராபாரதியின் ஒரு கவிஞர் 2000 நீண்ட கவிதை நண்பர்களே. நான் அதை மேலோட்டமாக படிச்சுட்டு போகிறேன், உங்களுக்கு ஒரு எளிமையாக புரியும். ஒரு பால்காரனுக்கும் இவனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த கவிதையை அருமையாக அவர் எழுதுகிறார் நண்பர்களே. என் வீட்டு பால்காரன் இறைந்து கூப்பிட்டான், சத்தம் போட்டு அம்மா பாலு அப்படின்னு சொன்னான். ஆமா, தன் கைவண்ணத்தால் தண்ணீருக்கு வெள்ளை அடித்து அன்றைக்கும் ஊற்றினான். தண்ணீருக்கு வெள்ளை அடிச்சுட்டானா? பாலில் தண்ணி ஊற்றல, தண்ணியில பாலை ஊற்றிருக்கான்னு நான் சொல்லலை. தண்ணீருக்கு வெள்ளை அடித்து அன்றைக்கும் ஊற்றினான். ஆமா, இது அறத்துப்பால் அல்ல என்றேன். இது நியாயமாயா? ஏதோ பாலில் தண்ணி ஊற்றுறா, நீ தண்ணியில் பால், இது அறத்துப்பால் அல்ல என்றேன். ஆமா, புரிந்து கொண்ட அவனும் புன்னகைத்தான். என்னுடைய வரும்படிக்கு மூலதனம் வற்றாத நீர், இது கலப்பு பொருளாதாரம் ஐயா, எனக்கு இது பொருட்பால் ஐயா என்றான். உங்களுக்கு இது அறத்துப்பால் அல்ல, ஆனால் எனக்கு இந்த தண்ணி ஊற்றி பால் விற்கிறது என்ன பால்? பொருட்பால் ஐயா என்றான். ஆமா, களம் நீரை காதலிக்கும் காமத்து பால் இது போ என்றேன். உன்னுடைய கேன் இருக்கே, களம் இருக்கே, அது காதலிப்பது பாலை இல்லை, தண்ணியை தான். களம் நீரை காதலிக்கும் காமத்து பால் இது போ என்றேன். நிலம் கூட பொறுக்காது நீர் செய்யும் கலப்பு என்றேன். நீ இப்படிலாம் தண்ணி ஊத்துறது சரியா இருக்குமான்னு கேட்டேன். ஆமா, பால்காரன் பதிலுக்கு பதறாமல் சொல்லுகிறான், நீர் படிக்கும் முப்பாலே நீர் கலந்த பால் தானே. நீர் படிக்கும் முப்பாலே நீர் கலந்த பாலா? யார் கலந்தார்? வள்ளுவனார் அவர் வழியில் நான் கலந்தேன், இங்கே எங்கே நீர் வந்தது? அவன் போட்ட எதிர்வேட்டு அதிர்ந்தேன் அது கேட்டு. அப்பாவி என நினைத்தேன், அடப்பாவி, பொதுமறையை தப்பாக பேசுகிறாய், தாங்காது என் இதயம், முப்பாலில் கலப்படமா, மூளை கெட்டு போயிற்றா? ஐயா, அடியுங்கள், திட்டுங்கள், அதற்கு முன்பு திருக்குறளை நன்றாக படியுங்கள், மறுபடியும் படியுங்கள். ஆமா, கடவுளை வாழ்த்திவிட்டு கவி பாடத் தொடங்கிய வள்ளுவன் வான்சிறப்பை தானே உடனடியாக உரைத்தார். நீரின்றி அமையாத உலகு என்கிற போது பாலும் நீரின்றி அமையாது. நீரின்றி அமையாத உலகினில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று திருக்குறளை சொன்னான். முப்பாலே மழை நீரில் மூழ்கி வரும்போது இப்பால் குழாய் நீரில் குளிப்பது தவறேது. திருக்குறளே மழை நீரில் நனைஞ்சிருந்தப்போ, முப்பாலே மழையில நனைகிறப்போ, இந்த பால் தண்ணியில குளிக்காம என்னங்க செய்யும் அப்படின்னா, பால்காரன் பக்கத்தில் என் தாய் பால்காரனை சபித்தாள். ஆவின் பால் என்னும் பெயரில் ஆற்றுப்பால் தரும் உனக்கு சாவின் பால் ஒரு சொட்டு சங்கு பால் கூட கிடைக்காது. நீ சாவ போறப்ப ஒரு சொட்டு சங்கு பால் கிடைக்காதுடா, ஏன்னா நீ இவ்வளவு தண்ணி ஊற்றி கலக்கிறியே விற்கிறியே என்று முணுமுணுத்தாள் என் அன்னை. முதுகுக்கு பின்னிருந்து தனித்தேன் என் பார்வையால் தனியாத கோபத்தை. அம்மா பேசாம இருந்தேன்.
பால்காரரிடம் தெரியாத முப்பாலை திரித்து உரைத்தாய் என்றாலும் திருக்குறளில் ஒன்றை நீ தெளிவாக ஒப்பித்தாய். அதனால் தண்ணீர் பால் தந்தாலும் தடையின்றி வாங்குகிறேன், கொண்டு வா, நாளைக்கு கொஞ்சமேனும் பால் கலந்து. அதை கடைசி சொல் நண்பர்களே, நாளைக்கு கொண்டு விடுவா, அது கொஞ்சோண்டாவது பால் இருக்கட்டும் என்று அந்த தாய் சொன்னாள் என்பதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. ஒட்டுமொத்தத்தில் இந்த தாராபாரதியினுடைய கவிதை என்பது இந்த சமூக நிலையை நமக்கு விளக்குவதாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளுகிறோம் நண்பர்களே. அந்த வகையில் இந்த காலத்து கவிதைகள் ஒருவன் எழுதுகிறான் நண்பர்களே, சிரிக்காமலே குழி விழுகிறது எங்கள் ஊர் சாலையிலே, சிரிக்காமலே குழி விழுகிறது எங்கள் ஊர் சாலையிலே என்கிறான். ஆமா, சமூகத்தினுடைய அவலங்களை கூட இவர்கள் நுட்பமாக எழுதுகிறார்கள் நண்பர்களே. ஒரு வாகனம், விபத்து நடந்த வாகனம், அதில் எழுதி இருந்தது எல்லாம் அவன் செயல். அந்த எல்லாம் அவன் செயல் என்கிற தொடர் உணர்த்துகிற தன்மை இருக்கிறதே நண்பர்களே, அதைத்தான் அந்த கவிதை நிற்கிற இடம் என நாம் சொல்லி பார்க்கிறோம் நண்பர்களே. ஒரு புதுகவிஞன் எழுதுகிறான், கருத்த பெண் புகுந்த வீடு வந்தார், கருத்த பெண் புகுந்த வீடு வந்தார் கலர் டிவியோடு. அந்த கவிதையில ஒரு முரண் உத்தி அமைந்திருக்கிறத பார்க்கிறோம் நண்பர்களே. ஆமா, இப்படி இந்த கவிதைகள் பல நேரங்களில் பல்வேறு நுட்பங்களை நமக்கு தருணமாகவும் இருக்கின்றன. ஒரு மாணவன் எழுதுகிறான், வாத்தியாரை விமர்சனம் பண்ணி நக்கல் பண்ணி எழுதுறான். என்ன எழுதுறான்? அன்புடைமை அதிகாரம், ஆசிரியர் கற்பிக்கிறார், கையில் பிரம்பு. அன்புடைமை அதிகாரம், ஆசிரியர் கற்பிக்கிறார், கையில் பிரம்பு. அந்த கையில் பிரம்புங்கிற சொல் அந்த மேல இருக்கிற 2 வரிகளையும் கவிதையாக மாற்றி விடுகிறது நண்பர்களே. பல நேரங்களில் இந்த கடைசி சொல்லு இருக்கிறதே அந்த கவிதையை நுட்பமாக மாற்றிவிடும். ஆமா, குழந்தை அழ மாறாப்பு நனைகிறது வயல்ல, குழந்தை அழ மாறாப்பு நனைகிறது வரப்பில் பண்ணையார். குழந்தை அழுது பால் கொடுக்கணும், பண்ணையார் நின்றுட்டு இருக்கான், நான் எப்படி அங்கே போக முடியும்? ஆமா, இப்படி சமூகத்தில் ஒரு 2 வரி நண்பர்களை, பெண்களை பற்றி பிள்ளைகள் நிறைய இருக்கீங்க. பிறந்த வீட்டில் மகாராணி, புகுந்த வீட்டில் வேலைக்காரி தான். பிறந்த வீட்டில் மகாராணி, புகுந்த வீட்டில் வேலைக்காரி தான். இதை விட ஒரு தமிழ் பெண்ணுடைய நிலைமைய, இதை விட பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போற ஒரு பெண்ணுடைய நிலைமைய அழுத்தமா ஆழமா யாரும் பேசிவிட முடியாது நண்பர்களே. ஆமா, சில நேரங்களில் நம் ஆட்கள் ரொம்ப நுட்பமாக யோசிக்கிறார்கள். கவிஞர் அறிவுமதி ஒரு கவிதை எழுதுவார் நண்பர்களே, பறையர் சுடுகாடு, படையாச்சி சுடுகாடு, பறையர் சுடுகாடு, படையாச்சி சுடுகாடு, இரண்டையும் தலைமுழுக ஒரே ஆறு. இந்த தீண்டாமையை தலைமுழுகணும்னா ஒரே வழி சாதி ஒழிப்பு தான். எவ்வளவு நுட்பமா 4 சொற்கள் தான் நண்பர்களே அறிவுமதியுடைய அந்த கவிதையில படிக்கிறோம் நண்பர்களே. ஆமா, இப்படி இந்த புதுகவிஞர் சமூக அக்கறையோடு எழுதுகிறார்கள். அப்படி சில நேரங்கள்ல பழைய தத்துவங்கள் எடுத்துக்கிட்டு மாற்றி எழுதுறான். இயேசுநாதர் சொன்னார், கேளுங்கள் கொடுக்கப்படும். இத ஒருத்தன் கையில் எடுத்துக்கிட்டு எழுதுறான், தட்டுங்கள் தடுக்கப்படும், தட்டுங்கள் தடுக்கப்படும், கொட்டுங்கள் கொடுக்கப்படும். தட்டுனா தரமாட்டான், கொட்டு அப்பதான் கொடுப்பான் என்று நண்பர்களே பழைய பழமொழியை வைத்துக் கொண்டு புதுமையாக மாற்றி எழுதுகிற கவிஞர்களும் இருக்கிறார்கள். இது போன்ற கவிதைகளும் நம்முடைய உணர்வுகளை இன்றைக்கு தொடத்தான் செய்கின்றன. வைரமுத்து 2 கவிதை நண்பர்கள். பெண்ணுன்னு ஒரு கவிதை எழுதுறான், கட்டிலறைக்கும் சமையலறைக்கும் ரன்னெடுத்தே ரணமாகி போனான். கவிதைக்கு தலைப்பு பெண். கட்டிலறைக்கும் படுக்கை அறைக்கும் சமையலறைக்கும் ரன்னெடுத்தே ரணமாகி போனான். உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற 1947 ஆகஸ்ட் 15 கவிதை. தலைப்பு 1947 ஆகஸ்ட் 15. அவன் பட்டு வெட்டி பற்றிய கனாவில் இருந்தபோது கட்டியிருந்த கோபனமும் களவாடப்பட்ட நாள்.
இருக்கிறதையும் புடிங்கிட்டு விட்டாங்க. அப்ப நண்பர்களே, இவர்கள் இந்த கவிதைகளில பல நுட்பங்களை நமக்கு சொல்லி செல்வதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. மொத்தத்துல இந்த பிற்கால கவிதைகளும் கூட நமக்கு சுவையாகவே இருக்கின்றன. இதற்கிடையில நண்பர்களே, இடைக்காலத்துல தனிப்பாடல் இலக்கியங்கள்னு கொஞ்சம் இருந்தன, அதை நான் விட்டுட்டேன். அவை நமக்கு அறிவுறுத்துகிற இலக்கியங்களாக இருந்தன, நெறிப்படுத்துகிற இலக்கியங்களாக இருந்தன. ஒரு நல்ல கவிதை நண்பர்களே, தீயாரை காண்பதும் தீரே, தீயார் சொல் கேட்பதும் தீரே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீரே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீரே. ஒருத்தர் மோசமானவன், அவனோட இணக்கமா இருக்கலாமா? அவன் பேசுற சொற்களை நாம பேசலாமா? கூடாது. அவனை பார்ப்பதே தீமையை தரும் அப்படின்னு சொல்லுகிற போது இந்த கவிதை நமக்கு ஒரு எச்சரிக்கையை நமக்கு அறிவுரையாக தருகிற. அதுக்கு மாறாக நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, ஆமா நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. சில நேரங்கள்ல நம்முடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் இந்த சமூகம் நம்மை காக்கும் என்பதை நாம கவனத்துல கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த வகையில நாம் மிக நுட்பமான இந்த கவிதைகளை படிக்கிறோம், அவற்றை வாழ்க்கையில பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு கவிதையோடு நான் நிறைவு செய்து விடுகிறேன் நண்பர்களே. 4 கோடி பாடல்னு ஔவையார் பாட்டது. மதியாதார் முற்றம் மதித்தொருக்கால் சென்று விதியாமை கோடியுறும், உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதாரம் தம்மனையில் உண்ணாமை கோடியுறும், கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்போது கூடுவதே கோடியுறும், கோடான கோடு கொடிப்பினோம் தன்னா கோடாமை கோடியுறும். சொன்ன சொல் மாறாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.